வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒயிட் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் நம்ம மசாலா பொருள் எதுவும் அதிகம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புலாவுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கேரட், 10 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது கூடவே 2 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் பூ, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். நல்லா செவந்து வதங்க தேவையில்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ புலாவ் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து விட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கப் காஞ்ச பச்சை பட்டாணியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி புலாவ் கலர் மாறிடும், நமக்கு ஒயிட் கலர் வராது. அதனால் கடைசியாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து விட்டு ரொம்ப நேரம் வதக்கி விட தேவையில்லை, 1 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். அடுத்து இதில் 2 கப் பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்து விட்டு அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த புலாவை நம்ம குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்யும்போது இதே மெத்தடில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வச்சு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு 1 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம கடாயில் செய்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 2 கப் அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா தண்ணி வற்றி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு வற்றி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இதை நம்ம சமன்படுத்தி விட்டுடலாம். அடுத்து ஒரு தோசைக்கல் மேலே இந்த கடாயை வச்சு தம் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கடாயை எடுத்து வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே ஓப்பன் பண்ண தேவையில்லை, 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், சாதம் ஒன்று கூட உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக நமக்கு ஒயிட் வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.